வெற்றியோட தொடங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகம். வெற்றி வாகை சூடக்கூடிய வாகைப்பூ பொறிக்கப்பட்ட அற்புத கொடிய அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல போர் யானைகள் மற்றும் வாகைப்பூ பொறிக்கப்பட்டு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் கொண்ட அற்புதமான ஒரு கொடியதா தளபதி விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. எதனால இந்த கொடியில வாகைப்பூவை சூடுனாங்க அப்படின்றதுதான் பல பேருக்கும் கேள்வியை எழுப்பியிருக்கு. வாகைப்பூ அப்படின்றது வெற்றியோட ஒரு அடையாளமாகவும் ஒரு குறியீடாகவும் இருக்கு. பொதுவா ஒரு கட்சியினுடைய கொடி பாத்தீங்கன்னா கட்சியினுடைய கொள்கைகள் அவங்க என்ன செய்ய இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே உணர்த்தும் வகையில் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கொடியே வெற்றியை குறிக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த காலத்துல மன்னர்கள் போர் புரிய போயிட்டு மீண்டு வரும் பொழுது வாகைப்பூ சூடிட்டு வந்தாங்கன்னா அவங்க போர்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா. இதன் காரணமா தான் வாகை அப்படின்றது வெற்றியினுடைய ஒரு அடையாளமாகவே இருக்கு. அப்படிதான் கொடி அறிமுக விழாலேயே கொடியில வாகை மலரை பொறிச்சு இப்படி வெற்றியினுடைய அடையாளமாகவே மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாகை மலர்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. வாகை மரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து 800 அடி உயரத்துல வளரக்கூடியதுன்னு சொல்லப்படுது. அதே போல இதனுடைய பூக்கள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கா. சித்த மருத்துவத்துல அதிக அளவுல பயன்படுத்திட்டு வரதா சொல்றாங்க. அதே போல தேனீக்கள் பூச்சிகள் எல்லாமே இந்த பூக்கள் மூலமா அதிக பயன்பெறுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா மண்ணரிப்பு தடுக்கப்படுதா. அதே போல இந்த மரங்கள் மூலமா கதவு ஜன்னல்கள் தயாரிக்கலாம். வணிக ரீதியா நிறைய பலன்களை இது தருது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதை மெயின்டைன் பண்றதுக்கு பெருசா செலவெல்லாம் தேவைப்படாது. மரத்தை நெட்டு வச்சாவே போதும். தன்னால வளரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மரம். தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பரவலா இருக்கக்கூடிய இந்த வாகை பூவை தான் தமிழக வெற்றி கழகத்துல பயன்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா தங்களுக்கு எப்பயுமே வெற்றி அப்படின்றத உணர்த்தும் வகையில இந்த கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா.